இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்ததே பிந்துவை இங்க விட்டுட்டு போறதுக்கு தான். நீ எதுக்குடா வந்து விட்டுட்டு போனோம்? இந்த வீட்ல 4 கார் இருக்கு. போன் பண்ணா அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறதுக்கு டிரைவர்ஸ் இருக்காங்க. ஆனா காப்பாத்துறதுக்கு மட்டும் இங்க யாருமே இல்லையே. 2 பசங்க என்ன தொந்தரவு பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி திரும்பவும் அவங்க வந்துருவாங்களோன்னு பயந்து என்ன டிராப் பண்றதுக்கு வந்தாரு. சபாஷ், நல்லா பிளான் பண்ணிருக்க. எங்க வீட்டு பொண்ணுங்களுடைய மனசை பொல்யூட் பண்றதுக்காக அவங்களையும் நீதான் அரேஞ்ச் பண்ணியா? பண்ணாலும் பண்ணிருப்ப. உங்க குடும்பத்துக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் எப்படி நெருக்கமாகறதுன்னு நீங்க ரொம்பவே ட்ரெயின் ஆயிருக்கீங்கல்ல. இல்ல அத்தை, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாய மூடு. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? அம்மா ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் புள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களால நீங்க இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு இருந்த கௌரவம் எல்லாம் எங்க மண்ணோட மண்ணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏய், உன்கிட்ட இப்படி பேசணும்னு எங்களுக்கு சொல்லி தெரியா? என் வீட்டுக்குள்ள வந்து என் குடும்பத்துல இருக்கிறவங்களே எதிர்த்து பேசுறியா? உன்னை இங்க இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசுறதே தப்புடா. நீ என்ன பண்ற பாரு. ஏய் மாமா, இந்த பாவம் எல்லாம் நமக்கு எதுக்கு மாமா? இந்த வீட்டுக்கு வரதுக்கான தைரியம் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கல்ல மாமா? அந்த தைரியத்தை கொடுத்தவங்களையே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொன்னா அப்பதான் தைரியம் கொடுத்தவங்களுக்கும் இங்க வந்தவங்களுக்கும் தன்னால புத்தி வரும். என்ன இன்னும் வேடிக்கை பாக்குற? நீ இந்த குடும்பத்தாளா இல்ல வெளியாளா? இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா அவனை துரத்து, இல்லன்னா இந்த குடும்பத்தை விட்டு போயிடு. என் தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இவ்வளவு நேரமா சொல்றேனே, உனக்கு புரியலையா? எந்த வீட்டுக்கு வரணும், எந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?